Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Suppose two trains A and B are moving with uniform velocity in parallel track but in opposite direction. ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. Let the velocity of train A be 40 km/h. ஏங்கிற ட்ரெயின் வந்து 40 km/h ஸ்பீடில் ஃப்ரண்ட்டில் போகிறோம். And that of B 40 km வெஸ்ட்டில். சரியா, இது ஈஸ்ட்டில் போகிறான், இவன் வெஸ்ட்டில் போகிறான். Calculate the relative velocity of the train. எதோடது கேட்கல. சரி, அப்போ நான் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லி தந்துடுறேன். Velocity of B with respect to A வேணா velocity of B minus velocity of A. இப்போ நல்லா பாரு, ஏவோட வெலாசிட்டியை நான் வந்து 40 i கேப்னு எழுதுனா வெலாசிட்டி ஆஃப் பி என்ன சார்? மைனஸ் 40 i கேப். இந்த ஐ கேப் ஈஸ்டை ரெப்ரசென்ட் பண்ணது, மைனஸ் இருந்தால் வெஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணது. புரியுதா இல்லையா? லாஜிக் புரியுதா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் பி என்ன சார்? மைனஸ் 40 i கேப். ஏவோடது என்ன சார்? 40 i கேப். ஸோ ஏவோடது 40 i கேப், பியோடது மைனஸ் 40. ஸோ ஃபார்முலா இருக்க மைனஸ் தான் இந்த மைனஸ். ஓகேவா? நான் ஏக்கும் மைனஸ் போடலை. ஏவோடது 40 i கேப். ஸோ மைனஸ் 80 i கேப். அதாவது என்ன சார் நடந்திருக்கு? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க சார். போன தடவை மாதிரி நீயும் நானும் இருக்கும். சரியா? நான் ஏ, நீ பி. 1 ஹவருக்கு அப்புறம் நான் எவ்வளோ தூரம் போயிருப்பேன்? நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுக்கிட்டு இருக்கோம். சரியா? நீ நான் இங்கே நிற்கிறோம். 1 ஹவருக்கு அப்புறம் நான் எங்கே போயிட்டேன்? நான் 40 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டேன். 1 ஹவருக்கு அப்புறம் நீ எங்கே போயிட்டேன்? 40 கிலோமீட்டர் பின்னாடி போயிட்டேன். இப்போ நான் யாரோட பொசிஷன் சொல்லணும்? வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் சார்? நான் நகரவே இல்லை. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஒன்றா இருந்தோம் சார். இப்போ நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்? நான் 40 கிலோமீட்டர் முன்னாடி, நீ 40 கிலோமீட்டர் பின்னாடி போயிருக்கு. அப்போ ரெண்டு பேருக்கு நல்ல கேப் எவ்வளோ? 80 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, ஏ வந்து ரெஸ்ட்டில் இருக்கான்னு அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ வெலாசிட்டி ஆஃப் பி என்ன சார்? ஏ வந்து என்ன சொல்கிறேன்னா சார், நான் நகரவே இல்லை, நான் என்னை விட பின்னாடி எவ்வளோ தூரம் போயிருக்கான்? 80 கிலோமீட்டர் போயிருக்கான். அதனால தான் இந்த 80 கிலோமீட்டர் ஐ கேப். ஸோ மைனஸ் ஏன் வருது? ஏன்னா பின்னாடி போயிருக்கான். இதே வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பினா, ஏவோட வெலாசிட்டி என்ன? 40 i கேப். பியோட வெலாசிட்டி என்ன? மைனஸ் 40 i கேப். ஸோ ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 80 i கேப். அகெயின் பாரு, நீ நானும் ஒன்றா நிற்கிறோம். நான் 40 கிலோமீட்டர் முன்னாடி போகிறேன், நீ 40 கிலோமீட்டர் பின்னாடி போகிற. ரெண்டு பேருக்கு நல்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 80 கிலோமீட்டர். இப்போ யாரை பொறுத்து சொல்கிறோம்? வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்போ பி என்ன அசியூம் பண்ணிக்க போகிறான்? சார் நான் நகரவே இல்லை, ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம். இப்போ அவன் வந்து என்னை விட எவ்வளோ தூரம் முன்னாடி இருக்கான்? 80 மீட்டர். அப்போ அவனோட வெலாசிட்டி 80 மீட்டர் ஃபார்வர்ட் டைரக்ஷனால ப்ளஸ் ஐ கேப். என்னை பொறுத்தவரை நீ பின்னாடி இருக்க, ஸோ மைனஸ் ஐ கேப். கான்செப்ட் கிளியராக புரியுதா? டவுட் இருக்கா? இருந்தால் தயவுசெய்து கேட்டுக்கோ. இது நல்ல டாபிக், பட் டவுட் இருக்கக்கூடாது. ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ.